இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். ரஃபா வாசல்ல நிற்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகள், ராணுவ வாகனங்கள் தான் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி இதிலே காட்டப்படுகிறது. இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், இவ்வளவு ஆயுதங்களோடு உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது ரஃபாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். ரஃபாவினுடைய வாசலிலேயே பாரிய சண்டைகள் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது எப்படியான சண்டைகள் என்பதை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிற அதே நேரம் ஹமாஸினுடைய போர் நிறுத்த முன்மொழிவு தற்போதைய வடிவத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்திருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதை மறுத்திருக்கிறார். இதில் என்ன நாம் கவனிக்கணும் கேட்டால், ஹமாஸை பொறுத்தவரையில் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்பதை ஹமாஸ் அறிவித்திருந்தது. ஏன் ஹமாஸ் அறிவித்தது என்று சொன்னால், ஹமாஸினுடைய யுத்த நிறுத்த முடிவைத்தான் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஈவன் இஸ்ரேலும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யுத்த நிறுத்தத்துக்கு தயார் என்று சொல்லி இருந்த நிலையில் தான் ஹமாஸ் அறிவித்தார்கள் என்பது மட்டுமல்லாமல், ஹமாஸும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த யுத்த நிறுத்த முடிவுக்கு கையெழுத்தும் இட்டிருந்தார்கள். ரெண்டு தரப்புலையும் கையெழுத்து போட்டுட்டாங்க. 42 நாள் 42 நாள் 42 நாள் என்று 3 கட்டங்களில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது. 4ஆம் கட்டம் என்பது நிரந்தரமான போர் நிறுத்தம். அதாவது இஸ்ரேலுடைய பாஷையில் சொல்ல போனா நீடித்த அமைதி, நீடித்த யுத்தமின்மை என்கிற இந்த திட்டங்கள் முன்மொழியப்பட்டு 2 தரப்பும் கையெழுத்து போட்டதற்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸிடத்தில் நீங்கள் கையெழுத்து போடுங்க என்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹமாஸ் தான் நாங்க எந்தா பண்றோம் அந்தா பண்றோம் என்று இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் முடிவெடுப்பதற்கு தான் தாமதமாகியது. இப்படி தாமதமாகும் போது ஹமாஸ் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று ஹமாஸ் ஒத்துக்கொண்டதுனால அவர்களுக்கு எதுவும் பண்ண முடியல. ஆனாலும் தற்போது உங்களுடைய இந்த சமாதான முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் ரஃபாவை தாக்கிய தீர்வோம், ஹமாஸினுடைய ஆட்சியை இல்லாமலாக்குவோம் என்று அவர்கள் சொல்லுகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, ஒரு குரூப்பினுடைய ஆட்சியை இல்லாமலாக்கணும்னா அது என்ன, எப்படி பண்றது? உலகத்தில் எப்படி பண்ணுவாங்க? எலெக்ஷன் வைப்பாங்க, மக்கள்கிட்ட கேட்பாங்க, அந்த மக்கள் தேர்வு செய்வார்கள். இவ்வளவுதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடிப்படை. அந்த நாட்டையே மொத்தமாக அழிச்சிட்டோங்கிறதுனால, நாட்டினுடைய கட்டிடங்களை எல்லாம் தரமட்டமாக்கிட்டோம்ங்கிறதுனால திரும்ப தேர்தல் வச்சா ஹமாஸ் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று அர்த்தமாகிடுமா? அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆனால் முட்டா பயல்வை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நாங்கள் காசாவை மொத்தமாக அழித்து ஹமாஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க போகிறோம் என்கிறார்கள். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இது நடக்க வாய்ப்பு இல்லை என்பது நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு பெரிய அமெரிக்க ராணுவம் 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் முழு ஆப்கானிஸ்தானையும் அழிச்சு தாலிபான்களை இல்லாமலாக்க போறோம்னு போனவங்க கடைசியில தாலிபான்களிடத்தில் ஆப்கானிஸ்தானை கொடுத்து விட்டு போனார்களா இல்லையா? நடந்ததா இல்லையா? இதுதான் பாலஸ்தீனத்திலும் நடக்க போகிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த யுத்தம் நின்றால் யாருக்கு ஆபத்து என்று சொன்னால், இஸ்ரேலுடைய வார் கேபினட்டுக்கு ஆபத்து, இஸ்ரேலுடைய போர் அமைச்சரவைக்கு ஆபத்து, இஸ்ரேலுடைய தலைவர்களுக்கு ஆபத்து. காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க சர்வதேசத்தில் தப்பிச்சிடலாம், உள்நாட்டுக்குள்ள தப்பிக்க முடியாது. ஏன் உள்நாட்டுக்குள்ள தப்பிக்க முடியாதுன்னு சொன்னா, கேப்டிவ்ஸ் பணைய கைதிகளை ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பணைய கைதிகளை என்றைக்கோ பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டு இருக்கலாம். மீட்காமல் விட்டதற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய குடும்பத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல அடிப்படை மனித உரிமை மீறல் என்கிற வகையில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு நெத்தன்யாகுக்கும் அவருடைய படையினருக்கும் அவருடைய தளபதிகளுக்கும் அவருடைய வார் கேபினட்டுக்கும் எதிரான வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈவன் முன்னாள் ராணுவ தளபதிகளும் சேர்ந்துதான் அந்த வழக்கை நெத்தன்யாகுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வார் நிறுத்தப்பட்டால், இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் உலகத்தில் யுத்தம் நிறுத்தப்பட்டுவிடும். ஆனா இஸ்ரேலுக்குள்ள என்ன நடக்கும் என்று கேட்டா, நெத்தன்யாகுக்கு எதிரான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே ஒரு ஊழல் வழக்கு விசாரணையில் இருக்குது. இந்த வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் அவசர கால நிலை அந்த நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அதையெல்லாம் பண்ணாம இருக்கிறாங்க. யுத்தம் முடிஞ்சதுன்னா அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் ஜெயிலுக்குள்ள காலம் கடத்த வேண்டி வரும். அந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை காப்பாற்ற
காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சமாதான முயற்சியையும் நெதன்யாகு முறையடித்து இருக்கிறார் என்பதுதான் உலகத்திற்கே தெரிந்த பேருண்மையாக இருக்கிற நேரத்தில் தான் 5வது இடப்பெயர்வு நடந்து கொண்டிருக்கும் போதும் தற்போது இந்த பாரிய தாக்குதல்களை ரஃபா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் கத்தார் கடுமையான ஒரு எச்சரிக்கையை இந்த ரஃபா விவகாரத்தில் இழுத்து விட்டிருக்கிறது. கத்தார் தெளிவாக சொல்லி இருக்கிறது, இந்த ரஃபா தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், சர்வதேச சமூகமே இதற்காக குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று கத்தார் பகிரங்கமாக நடுவர்களாக இருந்தாலும், பேச்சுவார்த்தையின் முக்கிய கட்டத்தில் அவர்கள் இருந்தாலும், அவர்கள்தான் சமாதான முயற்சியின் கேந்திர நிலையமாக இருந்தாலும் அவர்கள் காசாவுக்காக நிற்கிறார்கள் என்பதை இந்த விவகாரமும் காட்டி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய டேங்குகள், இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய அனைத்து வாகனங்களும் தற்போது ரஃபாவை அண்மித்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உள்ளே நுழைய முனைகிறார்கள், வாசலிலேயே பாரிய தாக்குதல்களை எதிர்கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நேற்று, அதாவது இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது 300க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்டு பாருங்க, 3 பேர் செத்தாங்க, 300 பேர் செத்திருப்பாங்க, 3 பேர் செத்தாங்க, 2 பேருக்கு காயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சார்ந்த ஊடகங்களே இல்லை, ரஃபா அவர்களுக்கு பிக்னிக் பாயிண்டாக இல்லை, உல்லாச பயணத்துக்குரிய இடமாக இல்லை, ரஃபாவிலே நிறைய பேரை நம்ம இழக்க போகிறோம், அது பெரிய ஆபத்தை உண்டாக்க போய். ஏன்னா ரஃபாவை பொறுத்தவரையில் வடக்கு நார்த்து காசா, அதுக்கு பிறகு சென்ட்ரல் காசா, காசா சிட்டி, அதற்கு பிறகு தெற்கு காசா, சவுத்து காசா, கான் யூனிஸ், இப்படி ஒவ்வொரு இடமாக சண்டை இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நெட்சாரிம்ல கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்க சண்டைகள் நடைபெற்றாலும் ரஃபாவை பொறுத்தவரையில் ரஃபாவை தாக்கினால் கேப்டிவ்ஸை விடுதலை செய்தாவது மக்களை காப்பாற்றுவதற்கு ஹமாஸ் முன் வருவாங்க. அப்ப கேப்டிவ்ஸை வெளியே எடுத்துடலாம், நம்ம ஆட்சியை காப்பாற்றிக்கலாம்னு நெத்தனியாகு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு நாங்கள் தயாராகவே மாட்டோம், எங்கள் மக்கள் எங்கள் உரிமைதான் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று நிற்கிறார்கள் என்று திட்ட தெளிவாக ஹமாஸ் சொல்லிவிட்டது. எங்க மக்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும், என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நிற்கிறாங்க, எனவே நாங்கள் அதுக்குள்ள வரமாட்டோம் என்று இருக்கும்போது அவர்களுக்கு ரஃபா முக்கியமான இடமாக எப்படி இஸ்ரேலுக்கு இருக்கிறதோ, ரஃபாவுக்கு அடிச்சு ஆக்களை வெளியெடுப்போம்ங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்குதோ அதை விட முக்கியமாக ரஃபா ஹமாஸுக்கு முக்கியமான இடமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் ரஃபாவை அழிச்சாங்கன்னு சொன்னால் அது மாபெரும் மனித பேரவலத்தை உண்டாக்கிவிடும் என்கிற காரணத்தினால் ரஃபாவை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டிய இடத்தில் ஹமாஸினுடைய இராணுவம் இருக்கிறது. எனவேதான் வளமையில் நடந்த நார்த்து காசாவுக்குள்ள வரும்போது நடந்த சண்டையாக இருக்கலாம், சென்ட்ரல் காசா சண்டையாக இருக்கலாம், சவுத்து காசா சண்டையாக இருக்கலாம், தைரல் பலா சண்டையாக இருக்கலாம், இப்படி எங்க நடந்த சண்டைகளாக இருந்தாலும் இந்த சண்டைகளை எல்லாம் தாண்டிய ஒரு பாரிய சண்டையாக தற்போது ரஃபாவினுடைய சண்டை மாறி இருக்கிறது. எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்பதை கஸ்ஸாம் பிரிகேட் நேற்று வெளியிட்டிருந்தாங்க. இவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதாவது இஸ்ரேல் நடத்திய பாரிய குண்டு தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி நடத்திய ஒரு தாக்குதலில் பாதிக்கப்பட்டு அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் போட்ட குண்டு தாக்குதலால் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுவும் தற்போது இஸ்ரேலில் பாரிய அழுத்தங்களை உண்டாக்கி இருக்கிறது. இந்த காட்சியில் நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலுடைய அழிவு காட்சியில் போட்டு காட்டத்தான் சொல்றாங்க, நீங்க எங்களை மட்டும் அழிக்கல, உங்க ஆக்களையும் சேர்த்து கொண்டுகிட்டு இருக்கடா என்று சொல்லி அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம காட்ட முடியாது. இது நெட்சாரிம் பகுதிகளில் காசாவில் இருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியும் கஸ்ஸாம் பிரிகேடும் சேர்ந்து பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நெட்சாரிம் பகுதிகளுக்கு நடத்தப்பட்ட தாக்குதலாக இது சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் சராயா அல் குதுஸ் நடத்திய தாக்குதலுடைய காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுது. இதை நம்ம முழுமையாக காட்ட முடியாது. அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்கள் இதை போய் பார்க்க முடியும். இந்த காட்சிகள் தொடர்ந்து இஸ்ரேலுடைய நகரங்களின் மீது ஹெஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கிறது. இஸ்ரேலிய நகரங்கள் பற்றி எரிகிற காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்து பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஹெஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கிறது. இப்படி
பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கு வெளியாக இருந்தால் நமக்கு மொத்தமான வீடியோக்களை பகிர முடியாத நிலை இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலும் அதே நேரத்தில் அரபியாவினுடைய ஜதீத் பக்கத்திலும் நீங்கள் போய் இதையெல்லாம் பார்க்க முடியும். பாலஸ்தீனத்திற்கான அல் ஜசீராவினுடைய பக்கங்களிலும் இதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளையும் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்டுக்கு நீங்கள் வழங்குங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.